Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து இன்னைக்கு நடந்த Group 4 எக்ஸாமுக்குரிய ஆன்சர் வந்து பார்க்கலாம். தமிழுக்குரிய ஆன்சர் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இதனுடைய மரபு பிழையை வந்து நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் வந்து கூரை வேய்ந்தனர். ரெண்டாவது கொஸ்டின், பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதுக்குரிய ஆன்சர் வந்து ஓங்கலோசை. எதிர்ச்சொல் வந்து கேட்டிருக்காங்க. ஊக்கத்தினுடைய எதிர்ச்சொல் என்னன்னா சோர்வு. பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு, நீள் ப்ளஸ் உழைப்பு ஆன்சர். அஞ்சாவது கொஸ்டின், கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார்? ஆன்சர் யோவான். ஆறாவது கொஸ்டின், தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் வந்து வளன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எது? ஆன்சர் சோழ நாடு. எட்டாவது கொஸ்டின், தொல்காப்பியரினுடைய இந்த வரிகள் குறிப்பிடும் இலக்கியம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 4 வரி கொடுத்து. ஸோ இதுக்குரிய ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லு. சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் தூது இலக்கியம். 10வது கொஸ்டின், உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்காக எந்த படம் வந்து உதவுது? ஆன்சர் செய்தி படம். 11வது கொஸ்டின், தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யார்? ஆன்சர் புதுமை பித்தன். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யார்? ஆன்சர் வந்து நா. முத்துசாமி. 13, காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது? ஆன்சர் சிரவண பிதுர்பதி. பிறவினை சொற்களை கண்டறிக. ஆன்சர் வந்து சி. வருவித்தான், திருத்தினான் என்பது. 15, பூங்குழலி யாழ் மீட்டினாள். பின்வரும் தொடரை கண்டறிக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது எந்த வகை தொடர்? ஆன்சர் வந்து செய்வினை தொடர். 16வது கொஸ்டின், விடைக்கேற்ற வினா. வணிக அறிவியல் முதலீட்டை போக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. கேற்ற சரியான ஆன்சர் எது அப்படின்னா எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை வந்து கண்டுபிடிக்கிறது. 17வது கொஸ்டின், 14 அப்படின்னா 18. இனியவை 40 பாடலின் ஆசிரியர் வந்து பூதஞ்சேந்தனார். பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும். இவ்வடியில் பூவையும் என்பது எதை குறிக்கும்? ஆன்சர் நாகனவாய் பறவைகளை வந்து குறிக்கும். 20வது கொஸ்டின், உத்தரகாண்டத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் ஒட்டக்கூத்தர். 21, திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் யார்? ஆன்சர் ஒமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார்? ஆன்சர் உடுமலை நாராயண கவி. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் பாவேந்தர் பாரதிதாசன். 25, வாய் என்ற வேர் சொல்லினுடைய வினைமுற்று எது? ஆன்சர் வந்தாள். ராமன் வந்தான். இது எவகை தொடர்? ஆன்சர் வந்து எழுவாய் தொடர். ஓர் அடியுள் முதல் 3, 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து அளவெடுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்று வர தொடுப்பது வந்து எந்த வகை எதுகை? ஆன்சர் மேற்கதுவாய் எதுகை. 28, 4 வரி கொடுத்துருக்காங்க. இதில் எந்த மோனை வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து பொழிப்பு மோனை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் இலக்கணம் ரிவிஷன் வீடியோஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டினுக்குலாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. 29, பூக்களை பறிக்காதீர் என்பது எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் கட்டளை வாக்கியம். இமிழ் இசை என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் வினை தொகை. மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். அடுத்தது பொறுத்துக. இதுக்குரிய ஆன்சர் என்னன்னா ஏ. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் சிவை தாமோதரனார். கூற்று 2 கூற்று இருக்கு. இதுக்குரிய ஆன்சர் என்னன்னா 2 மட்டும் சரி. ஆன்சர் மட்டும் இப்போ செக் பண்ணிக்கோங்க. 35, திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார்? ஆன்சர் ரா. இளங்குமரனார். ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் ஏது? ஆன்சர்
ராசசிம்மேஸ்வரம் கோவில். 37 சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் என்று அழைக்கப்படுவது ஏது? ஆன்சர் குடக்கூத்து. யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்று கூறியவர் யார்? ஆன்சர் திருமூலர். வெட்டவெளியை கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர். 40வது கொஸ்டின் அகர வரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் சி. தாய் என்ற வேர் சொல்லினுடைய வினையால் அணையும் பெயர் என்ன? ஆன்சர் தந்தவர். அவன் அவர் வந்ததா வினையால் அணையும் பெயர். ஆன்சர் டி. 42 வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றால் ஆள் வந்திருக்கு. ஸோ இதுக்குரிய வேர்ச்சொல் செல். செல் கட்டளையிடுற மாதிரி வரும்ல, செல். 43 ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. சூழ் 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 இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா கருப்பம் சுற்று சவதம். 44 பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆன்சர் ஏ. 45 பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யார்? ஆன்சர் பழமொழி பேசும் மக்கள். 46 பொறுத்துக. ஆன்சர் பி. 47 முடிகெழு வேந்தர் மூவருக்கும் உரியது என்று அழைக்கப்படும் காப்பியம் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். ஓங்கு தன்பனை சூழ் நீப வனத்தை நீந்து ஒரு போதேனும் இவ்வடியில் நீபவனம் என்று சொல்லப்படுவது எது? ஆன்சர் கடம்பவனம். 49 திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சி அளிப்பது 6 அடி உயரத்தில். சரியானவற்றை பொறுத்துக. இதுக்குரிய ஆன்சர் டி. 51 எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் யார்? ஆன்சர் தேவநேய பாவனர். 52 நனந்தலை உலகம் இதனுடைய பொருள் என்ன? ஆன்சர் அகன்ற உலகம். பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும். இதுக்குரிய சரியான விடை மானத்தை பணம் காக்கும். 54 நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. இதில் மோனை சொல் கேட்டிருக்காங்க. ஆன்சர் நந்தவனம் நற்றமிழும். இதில் மோனை வந்திருக்கு. 55வது கொஸ்டின் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல இதுக்கேற்ற பொருள் என்ன? ஆன்சர் ஒற்றுமையின்மை. 56 பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார்? ஆன்சர் கல்லாதவர்கள். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர். நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்றி குறளில் இடம்பெற்றுள்ள அணி எது? ஆன்சர் உவமை அணி. ஔவையார் இயற்றிய நூல் கீழே இருக்க அந்த 4 ஆப்ஷனில் ஆன்சர் ஞானக்குறள். அடுத்தது 60வது கொஸ்டின் புலமை பெருங்கடல் என அழைக்க பெற்றவர் யார்? ஆன்சர் தேப்பு மீனாட்சி சுந்தரனார். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் திருவிகா. தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்குரியது. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் யார்? ஆன்சர் கால்டுவெல். தாதா சாஹேப் பால்கே விருது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? கொடுக்கிறது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1969. நாடக கலையை மீட்டெடுப்பதை தமது குறிக்கோள் என்று கூறியவர் முத்துசாமி. 65 குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள் ஏது? ஆன்சர் உழைக்காதவன் செல்வம் அழியும். அகர வரிசைப்படுத்துக. ஆன்சர் பி. 67 பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று குயில் பாட்டு. வாளெங்கே நீண்டெழுந்த வள்ளுகிர் எங்கே நாளு என தொடங்கும் இரட்டுற மொழிதல் பாடலின் ஆசிரியர். இரட்டுற மொழிதல் பாடலின் ஆசிரியர் யாருன்னா காலமேக புலவர். சரியானதை கண்டறிக. இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி அனைத்தும் சரி. 70வது கொஸ்டின் கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி. வெண்பாவிற்குரிய ஓசை எது? ஆன்சர் செப்பல் ஓசை உடையது. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஆன்சர் பி.
73 படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் வந்து கவிதை. தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. தவறான தொடரை தேர்வு செய்க. ஆன்சர் பி. விடைக்கேற்ற வினா அமைக்க. ஆன்சர் டி. 77 செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் பண்பு தொகை. காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது. ஆன்சர் தண்டி அலங்காரம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஆன்சர் இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். கரை பொரு இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் ஜேயுபோ. வல்லவன் ஏவா வானூர்தி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. புறநானூறு இந்நூலை த 400 Songs of War and Wisdom and Anthology of Poems from Classical Tamil த புறநானூறு என்ற தலைப்பில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் எல் ஹார்ட். அடுத்த கொஸ்டின். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது எது? ஆன்சர் தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வருவது எது? ஆன்சர் மூன்றுமே. உப்பள தொழிலாளர் உறுப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் எது? ஆன்சர் கரிப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யார்? ஆன்சர் பா. சிங்காரம். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவிகா. மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் உருவகம். பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆன்சர் 6. பிழை திருத்தம் செய்க. ஆன்சர் சி. அடுத்தது 92வது கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து சி. ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியினுடைய பொருள் என்ன? ஐநா தலைவன். ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் என்ன? ஆன்சர் புனைவு. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பாட வேண்டும் என்று பாரதியார் தொடரில் வலுவமைதியை குறிப்பிடுக. எந்த வலுவமைதினா? மரபு வலுவமைதி. மணி மொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் எது? ஆன்சர் நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் நம்மாழ்வார். திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார்? ஆன்சர் சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோவில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்புக்குரியவர் யார்? ஆன்சர் தேவனைய பாவனர். ஸோ 100 கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து சொல்லியாச்சு. ஸோ செக் பண்ணுங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் வந்து சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பார்த்துருந்தீங்க, ரெகுலராக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கனாலே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து 95க்கு மேலே வந்து கரெக்டான ஆன்சர் போட்டிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா எக்ஸாம் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம ஜிகே வந்து ஆன்சர் வந்து செக் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ.